டபுள்ஸ் பேட்டர்ன் வராமல் டைரெக்டான நம்பர்கள் வரும்போது நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரியே தான் இன்றைக்கி நமக்கு ஆல் போர்ட்லேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆல் போர்டில் 0 இல்லை 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு 0ன்றது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சொல்லியிருந்தோம் 0, 5ன்றது எந்த போர்டில் வருதுன்றது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு 0ன்றது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நிறைய நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கும் இதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு வெற்றி தொடரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இன்னும் வீடியோவை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை நிர்மல் லாட்டரியை பொறுத்தமட்டும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல் வின்னிங்கும் நமக்கு அதிகமாக நிர்மல் லாட்டரியில் தான் வந்திருக்கு. அதனால் இன்னையை டார்கெட் பண்ணி என்ன நண்பர்கள் வருதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 14/2/2025 கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், முடிஞ்ச இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நாங்கள் எப்படி கெஸ்ஸிங் எடுத்து வந்திருக்கோம் உங்களுக்கு புரியும். அதுலேருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கெஸ்மின்றதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் காட்டும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேக்கேஜஸ் காட்டும். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த குரூப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் தெளிவாக அனுப்புகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த தகவலை முழுமையாகவே நீங்கள் தவிர்த்துருங்க. நிர்மல் லாட்டரியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், 2, 7ன்றது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நமக்கு அதிகமாக வரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நிர்மல் லாட்டரியை பொறுத்த மட்டும் 2, 7ன்றது அதிகபட்சம் வந்துட்டுருக்கு. நாளைக்கும் நமக்கு சார்ட் கெஸ்ஸிங்லேயும் இதே எண்கள் தான் காட்டுது. 2, 7 அப்படின்றது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 2, 7 வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 2, 7லேருந்து உங்களுடைய எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. எந்த போர்டில் 2, 7 வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கணிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி இருக்கலாம். 2 இல்லை 7ன்றது ஏதாவது ஒரு போர்டில் கண்டிப்பாக வருன்றது எங்களுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது. உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பார்த்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். 2, 7 என்ன நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்திருந்தாலும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அதே பேட்டர்ன்லேயே கூட நாளைக்கு வரலான்ற மாதிரி தந்ததுனால நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்களாக இருந்தாலும் டைரெக்டாக பார்க்கும்போது இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. முக்கியமாக ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் 21, 26, 71, 76, 12, 62, 17, 67 இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் 1, 6, 2, 7ன்றது தான் நமக்கு அதிகமாக ரிப்பீட் ஆகி வந்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் 3, 8ன்றது இப்போ நமக்கு ரிப்பீட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணுறது 2, 7, 1, 6ன்றது தான். உங்களுக்கும் ஏபிஎஸ்சிபிசியில் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் உதவி 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய ஏபிஎஸ்சிபிசி நம்பரோ இல்லை பாக்ஸ் நம்பர்ஸோ இல்லை டைரெக்டான நம்பர்களோ நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த எண்கள்லேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலான்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது. அப்படி உங்களுக்கு 1, 6ன்றது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா 2, 7ன்றதோட 3 இல்லை 8ன்றதை நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3, 8ன்றது 8 மறுபடியும் வருமான்ற சந்தேகம் இருக்கும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த எண்கள் 2, 7ஓட 1, 6 அப்படி இல்லாட்டி 3, 8ன்றதுலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது 812, 867, 317, 362 இதுதான் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களாக இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த எண்கள் வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாக்ஸ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து பாக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் இல்லாமல் வரும்போது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு அது கண்டிப்பாக வருன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.